சார் என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு? சொல்ற மாதிரி எதுவும் இல்லையா? உண்மையிலேயே சொல்றேன், கொன்னுட்டான். நீ தெரியாம சொன்னாலும் உண்மை அதுதான் ராசா. இந்த காலத்து பொண்ணுங்க கிச்சன் சொன்னா அது என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா செம்ம கலக்கு கலக்கிட்டீங்க. நான் நிஜமாவே கலக்கிட்டேன் திருப்பதி. இனிமே அணு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அனு என்ன யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் மனசு திறந்து பாராட்டுறீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தான் நினச்சேன். ஆமா சிஸ்டர், எங்களுக்கு தோசையை சுட்டு கொடுத்துட்டு நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. நீங்க சாப்பிடலையா? எங்களுக்கு வயிறு வலிக்க போகுது. எனக்கு ஹாஸ்டல்ல இருக்கோம், நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் ஆகாது, டோன்ட் வரி. ஐயோ கொடுங்க, நான் வாஷ் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, நானே கிளம்பிக்கிறேன். ஓகே, நீங்க கிளம்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானே கிளம்பி போயிடுறேன். என்ன சிஸ்டர் அதுக்குள்ள கிளம்புறீங்க? என்ன இங்க இருந்து நைட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அப்படி நினைச்சா எனக்கு சப்பாத்தியும் சம்மதம் தான். அப்படியா? ஐயோ அனு, அவன் ஏதோ சும்மா. நீங்க இந்த அளவுக்கு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு மேலே நீங்க எதுக்குமே கஷ்டப்பட வேண்டாம். நீங்க கிளம்புங்க. ஓகே திருப்பதி, பை பிரதர். பாய். பாடி மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குடா. நல்ல பொண்ணா இருக்குடா, ரொம்ப லேட் பண்ணிராத. என்னது லேட் பண்ணாதன்ற? சொல்லிடுறா. எதோட சொல்ற? லவ்வ தான்டா. லவ்வா? உதப்படுவ நீ. எதுக்கடா இப்படி கோவப்படுற? சம்பந்தம் இல்லாமலா வீடு தேடி வந்து உதவி பண்ணுச்சு? டேய், அது யாரு பெத்த பொண்ணோ அதுக்கு என்னடா தலையெழுத்து? உனக்கு தோசை சுட்டு கொடுக்கணும்னு. தட் இஸ் லவ்டா. டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. இல்லைன்னு சொல்லி என்னை ஏமாத்தி உன்னை ஏமாத்திக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய், நீ ஏதோ கற்பனை பண்ணி முடிவு எடுத்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காத. இது லவ்லாம் இல்ல, இது ஒரு ஹெல்ப். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஐ லவ் யூன்னு சொல்லக்கூடாதுடா. பாப்போம் பாப்போம். என்ன முடிவு பண்ணிருக்க? எதை பத்தி கேக்குறீங்க? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? நீயும் ரகுவும் லவ் பண்ணது உண்மைதானே? இல்ல மேடம். திரும்ப திரும்ப இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்காத. உண்மையை மாத்தி சொல்ல முடியாது மேடம். இத பாரு, நீ ஒண்ணும் பெரிய தப்பு ஒண்ணும் பண்ணிடல. ரகுவ லவ் பண்ணிருக்க, அவ்வளவுதான். ஆனா அவனே கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை. உனக்கு வேற இடத்துல வீட்டுல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. விரும்பினது கிடைக்கலனா கிடைச்சத விரும்பிட வேண்டியதானே? நீ பிராக்டிகலா தான் முடிவு பண்ணிருக்க. பாவம், அவன் தான் அப்பாவி. அவனுக்கு இது புரியல, அநியாயமா செத்து போயிட்டான். இதுல நீ ஒன்னும் கொலைகாரி கிடையாது. ஆனா அவன் தற்கொலைக்கு நீ தூண்டி இருக்க. அத ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு ஒன்னும் பெருசா தண்டனை கிடைக்காது. என்ன ஒத்துக்கிறியா? பொய்ய ஒத்துக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. ஏண்டி, உயிர் போற நேரத்துல உன்னை நினைச்சு உருகி உருகி லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்கான். நீ என்னடா ஏத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? மேடம், இந்த லெட்டர்ல இருக்கிறது அந்த ரகுவோட கையெழுத்தா இருக்க முடியாது. முதல்ல இதை செக் பண்ணுங்க. இந்த லெட்டர்ல இருக்கிறது ரகுவோட கையெழுத்து தானான்னு முதல்ல பாருங்க. நிச்சயமா இருக்காது. ஏன்னா இது தற்கொலை இல்ல, கொலை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு எதிரா இருக்கிறதுனால நான் தான் குற்றவாளின்னு உங்களுக்கு தோணும். ஆனா நான் சொல்றது நம்பி ரகுவோட சாவ கொலைன்ற ஆங்கிள் விசாரிச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா கொலையாளி மாட்டுவான். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப என்ன கேள்வி கேட்டு உங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி கொலையாளி தப்பிக்கிறதுக்கு நீங்களே காரணமா இருந்துறாதீங்க மேடம். ப்ளீஸ். சுபா, அப்பா,
கடவுளே, இந்த இடத்துல எப்படியா என் பொண்ணை நிக்க வச்சு பார்க்கணும்? அதுக்கு அந்த சாமி என்னை கொண்டு போட்டிருக்கலாமே. அப்பா எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இல்லம்மா, இல்ல, எந்த ஒரு தகப்பனுக்கும் இப்படி ஒரு வேதனை வரக்கூடாது. நம்ம யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலையம்மா. தப்பு பண்ணாத நமக்கு ஏமா இப்படி ஒரு பிரச்சனை வருது? வரக்கூடாத இடத்துக்கு வந்து நிக்கிறிய. அப்பா இது சாதாரண விஷயம்ப்பா. நான் எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணலனா அந்த கடவுள் கூட தண்டனை கொடுக்க மாட்டாரு. அப்படி ஒரு சக்தி அந்த கடவுளுக்கே கிடையாதுப்பா. நீங்க தேவையில்லாம என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா ப்ளீஸ். இருந்தாலும் இதுவே நமக்கு பெரிய கஷ்டம் தானம்மா. எதுக்காக எந்த சம்மதமும் இல்லாம இப்படி ஒரு பிரச்சனை வந்து நிக்கணும்னாமா? எதுக்கு இதெல்லாம்? என்ன மிஸ்டர் ராஜசேகர், உங்க பொண்ணே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது நீங்க போய் இப்படி மனசு உடைஞ்சு பேசலாமா? உங்க பொண்ணுக்கு தான் ஜாமீன் கிடைச்சிருச்சுல, எதுக்கு இப்படி கவலைப்பட்டு இருக்கீங்க? தைரியமா கூட்டிட்டு போக வேண்டியதானே? சார், என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு வேதனைய மனசுக்குள்ளே போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு நல்லா தெரியும் சார், அது மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை பட்டுக்கிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி இடத்துல நின்னுக்கிட்டு அவ இந்த மாதிரி பாடுபடுறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. இதுக்கு மேல நீங்க இங்க இருந்தா இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பீங்க. சுபா, அப்பாவை அழைச்சிட்டு காருக்கு போமா, நான் பெயிலுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க சார், வரேன் மேடம். இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்றது உனக்கு நல்லது இல்லம்மா. இல்ல மேடம், நான் கண்டிப்பா வருவேன். ரகுவோட மரணத்துக்கு பின்னால இருக்கிற மர்மம் என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பா உங்க முன்னால வந்து நிப்பேன். அப்போ உங்களோட உதவி எனக்கு தேவைப்படும் மேடம். யார் எந்த உதவி கேட்டாலும் நாங்க செய்ய கடமைப்பட்டிருக்கோம்மா. தேங்க்ஸ் மேடம். வர மேடம். உட்காருங்க சார். இந்தாங்க மேடம். அம்மா, சுபா வந்துட்டியா அம்மா? வந்துட்டியா? உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. நீ அழாதடா செல்லம். ஏதோ போறாத காலம், அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போற மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அழாதம்மா, அழாத. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னங்க இது? நீங்களும் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி கண் கலங்கிக்கிட்டு. இப்ப என்ன நடந்துருச்சு? இந்த மாதிரி கஷ்ட நஷ்டம் எல்லாம் வந்து போறது தாங்க வாழ்க்கை. இதுக்காக மனசு உடைஞ்சு போயிடுறதா? என்னங்க நீங்க? இந்த பாருமா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீதான் இந்த குடும்பத்தோட பலமே. ஓ மாதிரிதான் என் பொண்ணு சுபாவம். இப்படியாப்பட்ட பொம்பளைங்க இருக்கிற குடும்பத்துல எப்படியாப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அது எந்த விதத்திலையும் குடும்பத்தை பாதிக்காது. குடும்பத்துல கஷ்டம் வர்றப்ப அதை நினைச்சு ஆம்பளைங்க கண் கலங்கணும், பொம்பளைங்க அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். அதானங்க நல்ல குடும்பத்துக்கு அழகு. நீ வா சுபா, போதாத காலம் இத்தோட முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சு தலை முழுகு. வா. அப்பா, சக்தியும் அங்கிளும் உங்களை பார்க்க வந்தாங்களா? அவங்க இதெல்லாம் ஒண்ணு நம்பலல? ஏன்பா, என்னப்பா? அவங்களுக்கும் சேர்த்து தலைய முடிகிறமா? அப்பா, தயவு செய்து இதுக்கு மேல எதையும் கேட்காத. நீ அழாதம்மா, வா வாம்மா. அடி பாவி, என் வயிறு எரியுதுடி. என் பையனை பெரிய கொண்டு போச்சுட்டே. நீ
இருப்பியா? பாவி. அடியே, என் பையனை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டு நீ மட்டும் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கியா? வாடி வெளியே, வாடி. வாடுறல, என்னடி நினைச்சிட்டு இருக்க? வா வெளியே. நல்லா வேர்க்குமா? இருமா, யார் என்னன்னு தெரியல, நான் போய் பார்த்து. வா. இல்லப்பா, நானும் வரேன். பேசணும். வாங்க. வா வெளியே. வாடி, வெளியில வா. வா. யார் நீங்க? அடி பாவி, நீதான் என் பிள்ளைக்கு எவனா வந்தவளா? நாங்க உனக்கு என்னடி பாவம் பண்ணோம்? கருவேப்பிலை கொத்த மாதிரி ஒரே ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்துருந்தேன். ஒரேடி அவனை வாரி கொடுத்துட்டேனடி. நீ அவனை கொண்டுட்டியே. நீ நல்லா இருப்பியாடி? நாசமா தான் போவ, நாசமா தான் போவ. உன்னை சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். வயிற்று உன்னை சும்மா விடாதடி. நீ நல்லா இருக்க மாட்டேடி, நல்லாவே இருக்க மாட்டேன். நாசமா போயிடுவேடி. என் வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாதடி. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பிள்ளடி. நான் வயிறு மாதிரி நீயும் ஒரு நாள் ஆவ. உனக்கும் அந்த நிலைமை வரும். நீ தவிப்படி, தவிப்ப. என்ன மாதிரி நீயும் பாடுபடுவ. அப்போதாண்டி உனக்கு புரியும் எங்க நிலைமைக்கு காரணம் நீதாண்டி. நீ நல்லா இருக்க மாட்டேடி, நாசமா தாண்டி போவ. ஏய், என்ன தடுக்காதீங்க, என்ன விடுங்க. எனக்கு வயிறு எரியுதுடா. என் பிள்ளை நான் பாரு. நீ உருப்பிட மாட்டேடி, நல்லாவே இருக்க மாட்டேன். வாங்க வாங்க. நீ உள்ள போ. உள்ள போமா, சொல்றேன்ல, உள்ள போ, உள்ள போ. பார்வதி கூட்டுக்கோ, போமா, போ. அழாதம்மா, அழாத, அழாதன்னு சொல்றேன்ல. அழாத. என்னப்பா? என்னம்மா அது, நீ அழுகிற? இந்த பாரு, நீ ஒன்னும் தப்பு பண்ணல. அவங்க அவங்க சாபமெல்லாம் நமக்கு பலிக்காதுமா. இல்லப்பா, இந்த சாபம் பலிக்குதோ இல்லையோ, ஆனா ஒரு உயிர் போக நான் காரணமாயிட்டேன். ஒரு அம்மா தன் பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்க. இந்த பாவத்துக்கு நான் பரிகாரம் பண்ணியே ஆகணும், பிராயச்சித்தை தேடணும். என்னடா அது? அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் குற்றம் செய்யலன்னு இந்த அம்மாவுக்கு நான் நிரூபிக்கணும்ப்பா. நானும் இவங்க பையன் ரகுவை லவ் பண்ணலன்னு, ரகுவோட சாவுக்கு நான் எந்த வகையிலும் காரணம் இல்லைன்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும்ப்பா. இத நான் முதல்ல செய்யணும்ப்பா, செய்யணும். அப்பா, இத நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாதுப்பா. எமடி, மருது, மருது, சாப்பிட வாப்பா. ஆமா, விஷாலி சாப்பிட வரல? வர வர உனக்கு என்ன பேசுறது, எப்படி நடந்துக்கிறதுனே தெரியாம போயிடுச்சு. அவளை இப்ப எப்படி சாப்பிட கூப்பிட முடியும்? நம்மளோட சகஜமா உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு அவளுக்கான தகுதி இருக்க, தராதரம் இருக்கு. நாம சாப்பிட்டு முடிச்சு ஏதாவது மிச்சம் இருக்கும், அவளும் இவளும் சாப்பிட்டோம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன சொல்ற நீ? உனக்கு தான் வர வர யார்கிட்ட எப்படி நடக்குன்னு தெரியாம போகுது. நம்ம வீட்டுல வந்து அவ தங்கியிருக்கா, அவளை விட்டுட்டு நீ சாப்பிட உட்கார்ந்துருக்கே. இது தெரிஞ்ச அவ மனசு என்ன கஷ்டப்படும். இதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? டேய், அதுக்காக நீ சாப்பிடாம போயிடுவியா? உன்னால திருத்தவே முடியாது. விஷாலி, விஷாலி, சார். வாமா, சொல்லுங்க சார். வாமா சாப்பிடலாம், வா.
உட்காருமா. என்ன மேடம் எந்திரிச்சிட்டீங்க? அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிடுற இடத்துல நானும் சமமா உட்காந்து சாப்பிட்டா அந்த மானங்கிட்ட சாப்பாடு என் தொண்டைக்குள்ளேயே இறங்காது. மேடம் விடுமா, நீ சாப்பிடுமா. என்ன சார் இது? மேடம் இப்படி சாப்பிடாம கோச்சிட்டு போறாங்களே. நான் வேணும்னா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேனே. இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதுமா. அவளுக்கு கொஞ்சம் கூட இங்கேயுமே தெரியாது. நீ சாப்பிடுமா. எனக்கா இங்கிதான் தெரியாது. இதுதான்டா இவ இந்த வீட்டுல சாப்பிடுற கடைசி சாப்பாடு. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நான் இவளை என்ன பண்றேன்னு பார். மா பால். வச்சுட்டு போ. அது யாருக்கு? மருந்துக்கா? இல்லம்மா, விசாலி அம்மாக்கு. விசாலி? ஏய், அவளா உனக்கு மாசம் மாசம் சம்பளத்தை எண்ணி கொடுக்குறா? விசாலி அம்மாங்கிற? சரி, எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. வச்சுட்டு போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துட்டு போ. ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. அம்மா இந்தாங்கம்மா. என்ன இது? பால் கொடுங்க. ஐயோ, குடிச்சு தொலைய மாட்டேங்கிறாளே. குடிச்சு தொலைடி. என்ன டார்ச்சர் பண்ற? குடிச்சு தொலையண்டி. குடி குடி.
இந்த பாலை குடிச்சிட்டானா இப்ப தூங்குறவ நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டா. உயிரோட இருக்காளா இல்ல செத்து ஒழிஞ்சிட்டாளான்னு தெரியலையே. ஏய் என்னாச்சு, எழுந்துட்டாளா? காஃபி கீஃபி குடுத்தியா? இல்லம்மா, நானும் எழுப்பி எழுப்பி பார்த்தேன். நல்லா இழுத்து போத்திக்கிட்டு போன மாதிரி கிடக்கு. அப்படியா? சரி சரி, நீ போ, வேலையை பாரு போ. சரிங்கம்மா. நாம கலந்து கொடுத்த விஷம் நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. செத்து ஒழிஞ்சிட்டா. விசாலி, 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 ஆஹா செத்துட்டாளா? தாயம்மா, என்ன சொன்னா? ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். நைட்டு என்னன்னு தெரியல, தூங்கவே முடியல. எனக்கு பயங்கர கால் வலி. கொஞ்சம் கால் அமுக்கி விடு. என்ன சொன்னது காதுல விழல? நீங்க என்ன மேடம் என்னோட காலை அமுக்குறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏய், என்ன கால் அமுக்க சொன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அமுக்கடி. அமுக்கடிங்கிறல்ல? ஏண்டி, எனக்கு துரோகம் பண்ணி என்ன சாகடிச்சியே, உன்னை நான் விட மாட்டேன்டி. உன்னை நான் பழி வாங்கதான் மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கேன். இல்ல இல்ல, நான் உன்னை கொல்லல. விட மாட்டேன்டி. இல்லன்னு சொன்னா விட்டுடுவேன் நினைச்சியா? விட மாட்டேன்டி உன்னை. இல்ல இல்ல தாயம்மா, இல்ல விட தாயம்மா. மாட்டேன். ஐயோ, என்ன விடு தாயம்மா. என்ன விடு. சாகணும்டி. இல்ல தாயம்மா, இல்ல, என்ன விடு. விடு. கொன்னுடுவேன். தாயம்மா, என்ன விடு தாயம்மா. என்ன விடு. விடு. ஐயோ, என்ன விடு.
என்னக்கா ஏன் இப்படி ஓடி வர? டேய் நான் தான் சொன்னேன்ல நீ தான் கேட்கவே மாட்டேங்கிறியே. என்னக்கா பதற முதல்ல சொல்லு. அவ 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 தாயம்மா தான்டா, தாயம்மா தான் என்ன கொல்றதுக்காக வந்திருக்காடா அவ. என்னக்கா உளற? நான் உணரலடா. தாயம்மா மாதிரியே புடவை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு காலை அமைக்க விட சொல்லி என்ன கணத்துல அரைஞ்சிட்டாடா. என்னக்கா நீ பாட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்க? வா போய் பார்க்கலாம். ஐயோ நான் வரலடா. அவ சிரிச்ச செருப்புல நான் நில குலைஞ்சு போயிட்டேன்டா. நான் இருக்கல, வாக்கா. ஐயோ வா. நான் வரலடா. வாக்கா. நான் வருது. வருது. விஷாலி